10th Standard Maths Common Quarterly Examinationக்காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்கள் நல்லா தரவா பார்த்துட்டனா you will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part C, question number 38. I am J Kumar. Rhombus PQRB is inscribed in triangle ABC such that angle B is one of its angle P, Q and R lie on AB, AC and BC respectively. Okay, இப்போ நல்லா கவனிச்சிட்டு வாங்க. ஒரு triangle. Okay, so இந்த triangle வந்து இது A, இது B. See, one of the angle வந்து angle B வந்து one of the angle. Okay, இப்போ இது வந்து ஒரு rhombus. So AB என்பது இந்த சைடில் P என்ற பாயிண்ட் லை ஆகுது. AC என்ற லைனில் Q என்ற பாயிண்ட் லை ஆகுது. BC என்ற லைனில் R என்ற பாயிண்ட் லை ஆகுது. ஓகேவா? ரைட். இப்போ AB is equal to 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. BC is equal to 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதனுடைய சைட் PQவும் BRும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, PQ அண்டு RBனாலும் BRனாலும் ஒன்று தான். We know that in a rhombus all the sides are equal and parallel. All the sides are equal and parallel. Okay students, இப்போ பாருங்க, let the sides of rhombus be x centimeter, that is PQ is equal to QR is equal to BR is equal to PB is equal to x centimeter. ஓகேவா? இப்போ given AB is equal to எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்டு BC is equal to எவ்வளவு? 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இன் ட்ரையாங்கிள் ABC, ஓகே, PQ parallel BC, ஓகே, ஏன்னா இன் ஏ ராம்பஸ் எழுதிக்குங்க. மேலே நான் எழுதிட்டேன், இருந்தாலும் எழுதிக்குங்க. Opposite sides are parallel. Opposite sides are parallel. Okay, அப்படின்னா therefore AP by AB is equal to PQ by BC. So using corollary of Thales theorem. Okay, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ AP is equal to எங்களுக்கு என்ன வரும்? இது நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். அப்போ இது என்ன இருக்கும் பாருங்கள், 12 மைனஸ் எக்ஸ். ஏன்னா இது டோட்டலாக 12 இருக்குது, இது எக்ஸ். சப்ட்ராக்ட் பண்ணுனா இதனுடைய வேல்யூ கிடச்சிரும். அப்போ AP வந்து 12 மைனஸ் எக்ஸு. AB is equal to எவ்வளவு? 12. PQ is equal to என்னது? எக்ஸு. BC 6. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 12 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 6 is equal to 12x. 72 minus 6x is equal to 12x. So 72 is equal to இந்த 6x அங்கிட்டு கொண்டு போயிருங்க, ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 72 is equal to 18x. இந்த 72 by 18 is equal to x. Therefore x is equal to 4 சென்டிமீட்டர்னு போட்டு. ஓகேவா? Therefore the sides of the rhombus is 4 centimeter each. Okay students, இதுதான் ஆன்சர். ஓகே, விஷ் ஆல் தி பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே.